சிந்து பைரவி டுடே எபிசோட். சித்தர்கிட்ட உண்மையை சொல்லுங்க, மலைக்கோவிலில் சிவா வந்து சிந்து கலத்தில் தாலி காட்டினதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. ரொம்ப நேரமாக அந்த சித்தர் வந்து சிந்துவையும் பார்க்குறாங்க, சிவாவையுமே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. கடவுளே, நீ சொல்கிற ஒரு முடிவில் தான் என்னுடைய உசுறு எல்லாமே அடங்கியிருக்குன்ற மாதிரி சிந்து மனசில் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்க, உங்களை தானே கேட்டுட்ருக்கோம், யார் சொல்கிறது இதில் உண்மை, சிந்து சொல்கிறது பொய்யா உண்மையா அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் சாமியார் பார்த்துட்டு சிந்து காலத்தில் சிவா கட்டினது உண்மைதான் அப்படின்றாங்க. புரியல, சிந்து காலத்தில் சிவா மலைக்கோவிலில் தாலி கட்டினாருன்னு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா யாராலுமே அதை நம்பவே முடியல. அதுக்கப்புறமா அந்த சித்தர் யோசிச்சு பார்க்குறாங்க. எப்படின்னா, மலை மேலே அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சிந்து ஒரு டைம் அந்த சித்தரை மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உனக்கு என்னம்மா வேணும் மகளே அப்படின்னு அந்த சித்தர் கேட்கும் போது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நான் சிவாவை காதலிச்சேன், அவர் தான் உலகம், அவருக்கு நான் ஒய்ஃபாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அவங்க கல்யாணத்தில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. என்னுடைய காலத்தில் நானே தாலி கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சிவா மேலே பழிய போட்டேன். ஏன்னா எனக்கு சிவா வேணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களுமே அந்த சித்தர்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எனக்கு இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும். கடவுள் வந்து எங்ககிட்ட பேச மாட்டாங்க இல்லையா, கடவுள் உங்கள் மூலியமாக தானே பேசுவாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணுன்ட்டு சித்தர்கிட்ட விஷயங்களை சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. அந்த சித்தர் அப்போ அந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் சிந்துவும் உதவி செய்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம், அன்னைக்கு தாலி கட்டினாரு. இல்லை, என் புள்ள கட்டவே இல்லை அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஏமா, விசாரணை பண்ணிட்டு இருக்கல, சைலண்டாக இருங்க. சாமி, நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க, அந்த சாமி பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பேச வராதுன்றாங்க. அப்புறம் அவங்க ஆக்ஷனால சொல்லுவாங்க, சிவா சிந்து கழுத்தில் தாலி கட்டினாருன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க ரேக்கா, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? சிவா சிந்து கழுத்தில் தாலி கட்டினதா சொல்லிட்டு இப்போ நிரூபணமாக இருக்குது. மேடம், இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் விசாரிக்கிறேன். போதும் நிப்பாட்டுங்க ரேக்கா, நீங்கள் சிந்துவை அடிச்சதே தப்பு, இதில் விசாரிக்கிறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கோவப்படுறாங்க. உங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும். நீங்கள் ஒர்க்கில் வந்து இது மாதிரி பண்ணதே தப்பு, சிந்து மேலே கையை இனிமேல் நீ வைக்கக்கூடாது, சிந்துவோடைய இதில் வந்து நீ தலையிடக்கூடாதுன்ற மாதிரி மேடம் வந்து ரேக்கா கிட்ட வான் பண்ணுறாங்க. சிவா, நான் உங்களை என்னவோ நினச்சேன், ஏன்னா உங்களுக்கு வேலை போனதுக்கு காரணம் சிந்து நினச்சிங்க, ஆனால் உங்களுக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணம் சிந்துவாக தான் இருந்தா. சிந்து உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறா, ஆனால் நீ சிந்துவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்க. சிவா, இனிமேல் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணாதீங்க, சிந்துக்கு பிடிச்ச மாதிரி அவ கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சிந்து, உனக்கு இனி என்ன உதவி வேணும்னாலும் எனக்கு கேட்கலாம், தாராளமாக வந்து பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம்ன்றாங்க. ரேகா, நாளைக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு என்ன வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் சித்தருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே சிந்து வந்து அந்த சித்தர் உதவி செஞ்சதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து டாடி இங்கே ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு டாடின்னு சொல்லிட்டு கோவமாங்கிறது போகிறாங்க. சிந்து உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க. ரேகாவுமே கோவமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூரணி பாத்திய சிவா, சிந்து மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இப்படி பண்ணாத, நீ சிந்து கூட சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம், தேவையில்லாத மறுபடியும் சிந்துவை கஷ்டப்படுத்தணும் அளவிக்க பார்க்கணும்னு நினச்சேன், அப்புறம் நான் உசுரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என் பொல்லி இப்படி மிருகத்தை போட்டு அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிந்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சிவா அல்லாத, என்னை யாருமே நம்பவே இல்லை, எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்கன்ட்டு சிவா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மகா, சிவா கவலைப்படுறது எல்லாமே போச்சுமா, இனி எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை நம்பலை, இப்படி என்ன பண்ணிட்டாங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு சிவா ஃபீல் பண்ணி கதறி ஆடுறாங்க. அதை பார்த்து மகாவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை இப்படி கஷ்டப்படுத்தவங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.